رباه عفوك إني من نور مدت يداي. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த இறுதி நேரத்தை பற்றி சொல்லுவார்கள். அந்த தலைப்பு இன்ஷா அல்லாஹ் வரும்பொழுது விவரமாக பார்ப்போம். அது ஓர் நிகழ்வு. அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நோயுற்றிருக்கும் பொழுது தொழுகை நடத்துவதற்காக நிற்கிறார்கள். இமாமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய அறையில் இருந்து அந்த திரையை கொஞ்சம் விலக்கி நபித்தோழர்களுடைய தொழுகையின் முறையை பார்க்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அந்த நேரத்திலே நான் பார்த்தேன். அவர்கள் எங்களை பார்த்து புன்சிரிப்போடு சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அபூபக்கர் அவர்கள் தொழுகையிலிருந்து பின்னால் வர தயாரானார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வலது கையை காட்டினார்கள், முன்னேறு முன்னேறு என்று, தொழுகை நடத்துங்கள் என்று. அதற்கு பிறகு அந்த திரையை அல்லாஹ்வுடைய தூதர் மூடினார்கள். அனஸ் இப்னு மாலிக் சொல்கிறார்கள், அதுதான் ரசூலுல்லாஹ்வை நான் பார்த்த கடைசி தருணம். ஏன் இந்த மகிழ்ச்சி? ஏன் இந்த மகிழ்ச்சி? அவ்வளவு ஆண்டு காலம், 23 ஆண்டு காலம் இந்த சமூகத்தை வளர்த்தெடுத்து வார்த்தெடுத்து அல்லாஹ்விற்கு முன்னால் பணிந்தவர்களாக இந்த சமூகத்தை மாற்றிவிட்டோம் என்ற ஒரு மகிழ்ச்சி அவர்களுடைய வாழ்வில் வெளிப்பட்டது. வலா தஹினு வலா தஹ்சனு, எவ்வளவு சோதனைகள் அவர்களை தாக்கினாலும் மேலே ஏற வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பினார்கள். ஒரு ஹதீஸ் நமக்கெல்லாம் தெரியும். இப்னு உமர் அவர்களுடைய தோள்பட்டையை பிடித்து அல்லாஹ்வுடைய தூதர் உலுக்கி சொன்னார்கள், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன் அவ் ஆபிரு சபீல். இப்னு உமரே, இந்த பூமியில் ஒரு வழிப்போக்கன் எப்படி வாழ்வானோ, ஒரு பாதை அறியாதவன் எப்படி வாழ்வானோ, அது போன்று வாழ்ந்து செல். இந்த ஹதீஸை எப்படி புரிவோம்? நாம் எல்லாம் எப்படி புரிவோம்? ஏழ்மையோடு, வசதி இல்லாமல், காசு பணம் சேர்க்காமல் ஒரு பரதேசி எப்படி வாழ்வானோ அது போன்று வாழ்ந்து செல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதாக நாம் புரிவோம். சஹாபி எப்படி புரிந்தார் தெரியுமா? இந்த ஹதீஸ் யாருக்கு சொல்லப்பட்டதோ அவர் எப்படி புரிந்தார் தெரியுமா? வாழ்க்கையை எப்படி முன்னேற்றத்தோடு வாழ வேண்டும் என்று சஹாபாக்களுடைய அந்த வார்த்தையை கவனியுங்கள். இந்த ஹதீஸோட இப்னு உமர் அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸை எனக்கு சொன்னதுடைய விளக்கம், இதா அம்சைத ஃபலா தன்ததிரி ஸபாஹ் வ இதா அஸ்பஹ்த ஃபலா தன்ததிரில் மஸா. காலை வந்தால் மாலையை எதிர்பார்க்காதே, மாலை வந்தால் காலை எதிர்பார்க்காதே. வ குத் மின் ஸஹ்ஹதிக லிமரதிக வ மின் ஹயாதிக லிமௌதிக. நோய் வருவதற்கு முன்னால் சுகத்தை தேடிக்கொள், மரணம் வருவதற்கு முன்னால் வாழ்ந்து கொள். அல்லாஹு அக்பர். எப்படி சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், எதையும் இந்த பூமியில் இதை கொண்டு நான் வெற்றியடைய செய்வேன் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது. எந்த சோதனை வந்தாலும் அதை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு தங்களுடைய வாழ்வை முன்னேற்றி கொண்டு இருந்தார்கள். அவர்களுக்கு தெரியும் இந்த வாழ்க்கை என்பதை ஒரு சோதனை தான். எமக்கு வாழ்க்கை என்பது இன்பம் மட்டும்தான் தெரிகிறது, துன்பம் எல்லாம் வாழ்க்கையாக தெரியவில்லை. அதனால்தான் துன்பம் வந்தால் ஒதுங்கி விடுகிறோம் வாழ்வில் இருந்து. இரண்டாவது, லஅல்லஹு பிகைர். சஹாபாக்களுடைய புரிதல், அல்லாஹ்வுடைய ரசூல் எமக்கு கற்றுத்தந்த ஒரு பாடம். ஒரு சோதனை உங்களுக்கு வருகிறது என்றால், நீங்கள் விரும்பாமல் ஒரு இன்பத்தை கொடுத்தவன் உங்களை சோதிக்கிறான் என்றால், எப்படி அவனுக்கு தெரியுமோ எனக்கு இதை கொடுத்தால் இன்பம் என்று, அதனால் அவன் கொடுத்தானோ அப்படியே அவனுக்கு தெரியும் இதை எனக்கு அல்லாஹ் துன்பமாக ஆக்கியதும் எனக்கு நன்மைதான் என்று. ஒன்றை அல்லாஹ் கொடுத்தால் அல்ஹம்துலில்லாஹ், ஒன்றை கொடுக்கவில்லை என்றால் ஒரு முஃமின் சொல்லுவான் அல்ஹம்துலில்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜபல் லி அம்ரில் முஃமின். ஒரு முஃமினுடைய காரியம் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது. ஏன்? அவனுக்கு நடக்கின்ற எல்லாம் நன்மையாகவே முடிந்து விடுகிறது. இது முஃமினை தவிர யாருக்கும் நடக்காது. அவனுக்கு ஒரு நன்மை வந்தால் அல்லாஹ்வை புகழ்கிறான்,
அது அவனுக்கு நலவாக மாறிவிடுகிறது. சோதனை வந்தால் பொறுமை காக்கிறான், அதுவும் அவனுக்கு நலவாகி விடுகிறது. இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ் தங்களுடைய கிதாபில் ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தில் ஒரு வரலாற்றை கொண்டு வருகிறார்கள். நாம் எல்லாம் இதை ஒரு கதையாக கேள்விப்பட்டிருப்போம். இமாம் அவர்களுடைய அந்த வரலாற்று நிகழ்வுகளில் ஒரு வரலாற்று நிகழ்வு. இந்த நிகழ்வு நம்முடைய இந்த இடத்திலே பொருத்தமாக இருக்கும். ஒரு அரசன் இருந்தார், அவருக்கு கீழ் ஒரு வசீர், ஒரு மந்திரி இருந்தார். இந்த இருவரும் எப்போது பார்த்தாலும் சேர்ந்துதான் தங்களுடைய வாழ்க்கையில் பயணம் செய்வார்கள். எங்கே சென்றாலும் சரி, ஒரு காட்டுக்கு வேட்டையாடுவதற்காக சென்றாலும் இருவரும் சேர்ந்துதான் பயணம் செய்வார்கள். அந்த வசீர், அந்த மந்திரி எப்போது பார்த்தாலும் சொல்லுவார், இந்த தேர்ந்தெடுப்பை அல்லாஹ் எமக்கு கொடுத்தது நன்மைதான் என்று. இந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் எப்போதும் வந்து கொண்டே இருக்கும். ஒரு முறை அந்த அரசன் ஒரு கத்தியை வைத்துக் கொண்டு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பழங்களை அறுத்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கை அறுபட்டு விடுகிறது. அருகிலே இருந்த மந்திரி அரசன் வேதனையில் துடிப்பதை பார்த்தவுடன் சொன்னார், இது நன்மையாகத்தான் இருக்கும் என்று. எப்போதும் சொல்லக்கூடிய வார்த்தை அது. அரசன் கேட்டார் மந்திரியை பார்த்து, என் கை அறுபட்டு விட்டது கத்தியால், இது நன்மையா எனக்கு என்று கோபப்பட்டு அந்த மந்திரியை சிறைச்சாலையில் அடைக்க கட்டளையிடுகிறார். சிறைச்சாலையில் அந்த மந்திரி அடைக்கப்படுகிறார். அப்போதும் அவர் சொன்னார், இது எனக்கு நன்மையாகத்தான் இருக்கும், அல்லாஹ் எனக்கு கைரைத்தான் நாடி இருக்கிறார். அந்த அரசர் அந்த மந்திரி இல்லாமல் ஒரு நாள் காட்டில் வேட்டைக்காக செல்லும் பொழுது அந்த காட்டுவாசிகளில் சிலர் அவரை சிறைபிடித்து விடுகிறார்கள். சிறைபிடித்து அவரை அந்த சிறைக்கு அறுத்து பலியிடுவதற்காக அழைத்து செல்கிறார்கள். பலியிடுவதற்குரிய ஆடைகளை எல்லாம் உடுத்து வைத்து அலங்கரித்து அவரை வெட்டுவதற்காக வரும் பொழுது அவருடைய உடம்பில் குறைகளை சோதிக்கிறார்கள். கை என்ன ஆகியிருக்கிறது? அறுபட்டு இருக்கிறது. குறை உள்ள உன்னை நாங்கள் இந்த சிலைக்கு பலியிட முடியாது என்று விடுதலை செய்து விடுகிறார்கள். அப்போதுதான் அந்த அரசனுக்கு புரிந்தது, அந்த மந்திரி என்ன சொன்னார், இது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த தேர்ந்தெடுப்பு நன்மைதான் என்று. கை சரியாக இருந்தால் அறுக்கப்பட்டிருப்பார், வெட்டப்பட்டிருப்பார். அந்த அரசர் இதை புரிந்து கொண்டார். அந்த மந்திரியை அழைத்தார் சிறைச்சாலையில் இருந்து. மந்திரியே, நீ சொன்னது சரிதான், எனக்கு சொன்னாய் சரி, நன்மை என்று. நான் சென்றேன், குறை இருந்தது, விடுதலை செய்து விட்டார்கள். உன்னை சிறைச்சாலையில் அடைத்த பொழுது ஏன் நீ நன்மைதான் என்று சொன்னாய்? அரசா, நான் உன்னோடு வந்திருந்தால் குறையில்லாத என்னை என்ன செய்திருப்பார்கள்? வெட்டி இருப்பார்கள். உன்னோடு வராமல் சிறைச்சாலையில் அல்லாஹ் என்னை வைத்திருப்பது கைர் தான் எனக்கு. சுப்ஹானல்லாஹ். இப்படித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், வ அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வ ஹுவ கைருல் லக்கும். ஒன்றை நீங்கள் வெறுப்பீர்கள், ஆனால் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். ஒன்றை நீங்கள் நேசிப்பீர்கள், அது உங்களுக்கு தீமையாக இருக்கும். வல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் அறிந்தவன், நீங்கள் அறியாதவர்கள். அவ்வளவுதான். எளிதாக அல்லாஹ் முடிக்கிறான். அல்லாஹ் அறிந்தவன், நீங்கள் அறியாதவர்கள். உங்களுக்கு எது நன்மை எது தீமை அல்லாஹ்விற்கு தெரியும். நன்மை என்றால் கொடுப்பான், தீமை என்றால் அல்லாஹ் தடுத்து விடுவான். ஒரு முஃமின் நன்மையை கண்டால் என்ன செய்வான்? நன்றி செலுத்துவான். அவனுக்கு தீமையை கண்டால், சோதனையை கண்டால் பொறுமை காப்பான். அல்லாஹ் அவனுக்கு அதன் காரணமாக அவனிடத்திலே வர இருக்கின்ற பெரிய முசீபத்தை அதனால் நீக்கி இருக்கலாம். ஒரு சோதனை வருகிறது, சிரமம் வருகிறது, ஏன் எண்ணக்கூடாது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சோதனையை கொடுத்து எனக்கு வர இருந்த மிகப்பெரிய சோதனையை அல்லாஹ் தடுத்து விட்டான் என்று. லஅல்லஹு பிகைர்.